அதிகாரம் 7. சகோதரி கேத்தரின் பாக்ஸ்டர். நரகத்தின் இருதயம். இரவு நேரங்களில் நான் ஏசப்பாவுடன் நரகத்திற்கு சென்றேன். பகல் முழுவதும். முந்தின இரவில் நான் ஏசப்பாவுடன் நரகத்தில் கழித்த காட்சிகள் என்கண் முன் நிற்கும். அவற்றை அநேகரிடம் பகிர்ந்து கொள்வதுண்டு, ஆனால் அவற்றை அவர்கள் நம்புவதில்லை. அதனால் என் இருதயம் மிகவும் சோர்வடைந்தது. இருப்பினும் ஏசப்பாவின் கிருபையால் ஒவ்வொரு நாளையும் கடத்த முடிந்தது. கர்த்தருக்கே மகிமையுண்டாவதாக. அடுத்தரவில் ஏசப்பாவும் நானும் நரகத்திற்குச் சென்றோம். நாங்கள் இருவரும் நரகத்தின் வயிற்று பகுதியின் விளிம்பு வழியாய் நடந்து சென்றோம். மாம்சம் கருகுகின்ற நாற்றமும் செத்து அழுகிய பிணநாற்றமும் எங்கும் புகையும் எரிபந்தக்கினி காற்றும் நரகத்தை நிரப்பிக்கொண்டேயிருந்தது. இந்த வாடைகள் என்னை இன்னும் சோர்ப்புறச் செய்தன. இதனை உணர்ந்து ஏசப்பா, மகளே, நான் உன்னை கைவிடுவதில்லை, திடன்கொள், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி ஏசப்பா எனது கரத்தை பற்றி பிடித்தார். நாங்கள் இருவரும் சேர்ந்து நடந்தோம். எங்கள் எதிரில் ஒரு பெரிய கூடைப்பந்து மைதான அளவிலான பொருள் மேலும் கீழுமாக அசைந்து கொண்டிருப்பதை கண்டேன். இது நரகத்தின் இருதயம் என்று ஏசப்பா சொல்லியிருந்தது என் ஞாபகத்திற்கு வந்தது. இக்கரிய இருதயத்தினுள் பகுதியிலிருந்து பெரிய கைகளும் கொம்புகளும் வெளியில் வந்து கொண்டிருந்தது. வெளியில் வந்தவை மேலே சென்று நரகத்தின் வெளியேயும் பூமிக்குள்ளும் சென்றன. இவைதான் சத்திய வேதத்திலே கூறப்பட்டுள்ள கொம்புகளோ என ஆச்சரியப்பட்டேன். இருதயத்தை சுற்றிலும் இருந்த பூமி காய்ந்ததும் பழுப்பு நிறமாயும் காணப்பட்டது. இருதயமோ கருமையிலும் கருமையாயிருந்தது. பாம்பின் தோலில் உள்ள செதில் நிறம் போன்ற ஒரு நிறமக்கருப்போடு கலந்து காணப்பட்டது. அது துடிக்கும்போது ஒரு பயங்கர நெடி அதிலிருந்து கிளம்பியது. உண்மையான இருதயம் போன்று சுருங்கி விரிந்து கொண்டிருந்தது. ஒரு வலிய தீய சக்தி அதை சூழ்ந்திருந்தது. அதிபயத்தோடு இத்தீய இருதயத்தின் நோக்கம் என்னவோ என்று பார்த்து கொண்டிருந்தேன். ஏசப்பா என்னிடம், இரத்த குழாய்கள் போல தோன்றும் இக்கிளைகள் தரை வழியாக வெளியில் செல்லும் குழாய்கள். இவை தீமையை அந்த குழாய்களுக்குள் கொட்டுகின்றன. இவைதான் தானியேல் கண்ட கொம்புகள். அவை பூமியில் உள்ள தீய ஆட்சிகளை குறிக்கின்றன. சில ஏற்கனவே முடிந்து போயின, சில இன்னும் வர இருக்கின்றன, சில இப்பொழுது உள்ளன. தீயாட்சிகள் எழும்பும். அந்திக்கிறிஸ்து அநேக ஜனங்கள் இடங்கள் மேல் ஆட்சி செய்வான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் இவனால் வஞ்சிக்கப்படுவார்கள். அநேகர் வழிவிலகி மிருகத்தையும் அதின் சுரூபத்தையும் வணங்குவார்கள். இந்த பெரிய கொம்புகளிலிருந்து சிறிய கொம்புகள் வளரும். சிறிய கொம்புகளிலிருந்து பிசாசுகளும் அசுத்த ஆவிகளும் சகலவிதமான தீய சக்திகளும் வரும். அவை பூமிக்குள் அனுப்பப்படும். பல கெட்ட செயல்கள் செய்யும்படி அவைகள் சாத்தானால் போதிக்கப்பட்டிருந்தன. இந்த ராஜ்யங்களும் தீய சக்திகளும் மிருகத்துக்கு கீழ்ப்படிந்து அழிந்தே போகும். இவைகளெல்லாம் நரகத்தின் இருதயத்திலிருந்து எழுகின்றன என்று சொன்னார். இவைகளை ஏசப்பா ஒரு புத்தக வடிவில் உலகத்தில் உள்ள மக்களுக்கு எச்சரிப்பாய் எழுதி வைக்க சொன்னார். அந்த வெளிப்பாடுகளின் மூலம் சாத்தான் இந்த உலகத்தில் உள்ள ஆத்துமாக்களுக்கு வைத்திருக்கும் தண்டனைகளையும் வெளியரங்கப்படுத்த கர்த்தராகிய இயேசு என் மூலம் சித்தங்கொண்டார். எனவே இவைகளை உங்கள் நன்மைக்காக எச்சரித்து எழுதுகின்றேன். மகளே, என்னைத் தொடர்ந்து வா என்று ஏசப்பா அழைக்க அவருடன் சில படிகளேறி இருதயத்தினுள் சென்றோம். சற்று நேரத்திற்குள் எங்களெதிரிலிருந்த ஒரு கதவு திறக்க நாங்கள் இருதயத்தின் உள் பகுதிக்குள் சென்றுவிட்டோம். எங்கும் இருட்டு. எங்கும் தாங்கொண்ணா மூச்சு திக்கு முக்காட வைக்கும் துர்நாற்றம். இந்த காரிருளில் நான் காணக்கூடியது ஒன்று உண்டென்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. நான் அவருடன் சேர்ந்து நெருங்கி நடந்து கொண்டிருந்தேன். திடீரென்று இயேசுவை காணவில்லை. நான் சற்றும் எதிர்பாராத, என்னால் நினைத்து பார்க்க முடியாத காரியம் எனக்கு நேரிட்டது. பயம் என்னை பற்றி பிடித்தது. எனாத்தும் அகலங்கிற்று. மரணம் என்னை பற்றி பிடித்தது. எங்கே இருக்கிறீர் ஏசப்பா, வாருமே வாருமே என்று அலறினேன். என்னை இவ்விடத்திலிருந்து எடுத்து வெளியில் கொண்டு போய்விடும், என்னை விடுவியும் என்று சொல்லி அழுதேன். இங்கும் அங்குமாக அந்திருளில் ஓடலானேன். இவ்வாறு நான் இருதயத்தின் சுவரைத் தொட அது என் கையின் அழுத்தத்திற்கு எதிராக செய்து கொடுத்தது. கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் 2 பிசாசுகள் மங்கிய மஞ்சள் விளக்கு ஒளியில் எனருகே வந்து எனது 2 கரங்களையும் சங்கிலிகளால் கட்டினது மட்டுமல்ல, அவைகள் கலகலவென்று சிரித்துக்கொண்டே என்னை தர தர வென்று இருதயத்தின் ஆழத்திற்கு இழுத்துச் சென்றன. இந்நிலையில் என் முழு பலத்தோடே ஆண்டவரை நோக்கிக் கதறினேன். ஆனால் பதில் இல்லை. இல்லவே இல்லை. என் மாம்சீக் பலத்துடன் சங்கிலியின் கட்டுகளிலிருந்து விடுபட முரண்டு பண்ணினேன். ஆனால் அந்த 2 பிசாசுகளும் இலகுவாக இழுத்துச் சென்று கொண்டிருந்தன என்னை இருதயத்தில் ஆழத்திற்கே.
அவைகள் இழுத்துச் சென்றன. திடீரென்றேன மரியா, வலியும் வேதனையும் என்னுள் வந்தது. என்னுடைய மாம்சத்தை எனது எலும்புகளினின்று எரித்து போடுவது போன்ற வேதனை மேலிட வேதனையால் கதறி அழுதேன். இப்பிசாசுகள் என்னை ஒரு செல் அறைக்குள் அடைத்துப் பூட்டின. நான் மிகவும் சத்தமிட்டு அழுது கதறினேன். நீ எவ்வளவு அழுதும் பயனில்லை. நிச்சயமாக நீ உந்தவனை நேரத்தில் எங்களெஜமானே சாத்தானை சந்திக்கவே வேண்டும். அவன் தனது பொழுதுபோக்கிற்காக உன்னை சித்திரவதை செய்வான் என்று அவ்விரு பிசாசுகளும் கூறிவிட்டு சென்றன. நானேன் இங்கிருக்கின்றேன். என்ன தவறு செய்தேன்? எனக்கென்னாயிற்று? என்னை விடுவியும், என்னை விடுவியும் என்று கதறினேன். ஒரு பயனுமில்லை. கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் அந்த அறையின் சுவரைத் தொட்டேன். அது முன்னும் பின்னும் நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு உயிருள்ள சுவராய் மிருதுவான அமைப்பாயிருந்தது. ஆண்டவரே, என்ன நடக்கின்றது? நீர் எங்கே இருக்கின்றீர்? என்னை கைவிடாதிரும் என்று கெஞ்சி அழுதேன். பயனில்லை. எனது அழுகுரலே எதிரொலியாக வர கேட்டேன். பயம் என்னை பற்றி பிடிக்க நான் அழுது கொண்டே, இயேசப்பா வாரும், என்னை விடுவியுமென்று கூறிக்கொண்டேயிருந்தேன். உனது அழுகைக்கும் கூக்குரலுக்கும் பயனில்லை. ஏனென்றால் இயேசு இங்கில்லை என்றிருளிலிருந்து ஒரு குரல் எழும்பிற்று. கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் மங்கிய வெளிச்சம் தோன்றிற்று. இவ்வெளிச்சத்தில் அருகிலுள்ள செலடைகளும் அவ்வறையிலிருந்தவர்களையும் என்னால் காண முடிந்தது. அச்சுவரிலிருந்து ஒரு விதமான பசபசப்பான திரவம் கசிந்து கொண்டேயிருந்தன. இந்த வேதனை தருமிடத்திற்கு வந்துவிட்டாயா? இங்கிருந்து வெளியேற முடியாது என்ற சொல் கேட்டு திடுக்கிட்டேன். அது அருகிலிருந்த அறையிலிருந்து வந்த பெண்ணின் குரல். அவளேந்த மங்கிய வெளிச்சத்தில் அறை குறையாக காண முடிந்தது. நாங்கள் இருவரும் தூக்கம் வராது இந்த வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் மற்ற அறைகளில் இருந்தவர்கள் யாவரும் மயங்கி விழுந்திருந்தனர். என்னை தனிமையும் கலக்கமும் பிடிக்க நான் வேதனையோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அந்த பெண், சில வேளைகளில் நாம் சாத்தானை நேராக சந்திக்க வேண்டியிருக்கும். அவன் தனது இன்பத்திற்காக நம்மை சித்திரவதைக்குட்படுத்துவான். நமது வேதனையே அவனது உணவும் இன்பமுமாம். நமது பாவங்கள் எப்பொழுதும் நம் கண்கள் முன்னாக நிற்கின்றனவே. நாம் தேவ பயமற்று வாழ்ந்தோம். நாம் ஒரு சமயம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொண்டோம். ஆனால் அவரை விட்டு தூரப்போனோம். தமிழ்நம் போல் வாழ்ந்தோம். நான் இங்கு வருவதற்கு முன்னால் பூமியிலே அநேகான்களுடனும் பெண்களுடனும் பணத்திற்காக வேசித்தனம் பண்ணி காமவிகாரத்தால் நிறைந்திருந்தேன். அநேக குடும்பங்களை நாசப்படுத்தினேன். இங்கே உள்ள அறைகளில் காமவிகார புணர்ச்சிக்காரரும் ஒருபால் புணர்ச்சிக்காரரும் வேசிக்கள்ளரும் உள்ளனர் என்றாள். நான் இந்த கூட்டத்தை சேர்ந்தவளல்ல. நான் இரட்சிக்கப்பட்டவள். நான் கர்த்தருடையவள். நானேன் இங்கிருக்க வேண்டுமென்று என் முழு பலத்தோடு கதறினேன். சற்று நேரத்திற்கெல்லாம் அவ்விரண்டு பிசாசுகள் கதவை திறந்து, ஒன்று என்னை வெளியே இழுக்க, மற்றொன்று என்னை உள்ளிருந்து வெளியே தள்ளிற்று. அப்பிசாசுகள் என்னை தொடும்போது அக்கினி பற்றியது போலிருந்தது. இயேசுவே காப்பாற்றும், நீர் எங்கே இருக்கின்றீர் என்றழுதேன். ஒரு அக்கினி தழல் என்னை பற்ற நெருங்கிற்று. ஆனால் என்னை நெருங்கியபோது அது முற்றிலும் அவிந்து போயிற்று. என்னை விஸ்தாரமான இடத்திற்கு இவ்விரு பிசாசுகளும் இழுத்துச் சென்றன. பின்பு பார்ப்பதற்கு அருவருப்பான ஒரு ஆராதனை அறைக்குள் கொண்டு செல்லப்பட்டேன். அங்கே ஒரு மேடையில் ஒரு பெரிய புத்தகம் திறந்திருந்தது. பெரிய சிறைப்பொலியின் மத்தியில் சாத்தான் தோன்றி, இறுதியாக நீ இங்கு வந்து விட்டாய். பூமியிலிருந்து உன்னை வேறறுத்து விட்டேன். உனக்கு என்ன தண்டனை காத்திருக்கின்றது என்று பார்ப்பேன் என்று சொல்லி பெரிய புத்தகத்தில் பக்கங்களை புரட்ட ஆரம்பித்தான். அன்புள்ளாண்டவரே, இவைகளெல்லாம் உண்மையா என்று அலறினேன். எனக்கு முன் நின்று கொண்டிருந்த ஆத்துமாவின் பெயரை வாசித்து அதன் தண்டனையை சாத்தான் வாசிக்க, பிசாசுகள் அந்தாத்துமாவை தர தர வென்று இழுத்துக்கொண்டு போய் வாதிக்க ஆரம்பித்தன. என் பெயரெடுத்து வந்தது. கடைசியாக நீ வந்து விட்டாய். என்னிடமிருந்து தப்ப முயன்றாய். உனக்காக நேக நாட்கள் காத்திருந்தேன். இப்பொழுது சிக்கிவிட்டாய் என்று சொல்லி கலகலவென்று ஏளனமாக சிரித்தான். பயம் என்னை கவ்வியது. எனது மாம்சத்தை எனது எலும்புகளினின்று எரிப்பது போன்ற வேதனையும். என் எலும்புகள் இறந்தவனின் எலும்பை போலுலர்ந்தது. அழுகிய எனது மாம்சத்தில் புழுக்கள் நெளிந்தன. இயேசுவே, நீர் எங்கே இருக்கின்றீர்? ஏன் என்னை கைவிட்டீர் என்று அலறினேன். சாத்தான் சிரித்துக்கொண்டே, இங்கே இயேசு இல்லை, நான் தான் உன் ராஜா. நீ என்னுடனே எப்பொழுதும் இருப்பாய். நீ என்னுடையவள் என்றான். நான் சொல்லும் நாதுக்கத்தில் நிறைந்தவளாய் கர்த்தரின் அறிவு, அன்பு, அமைதி, சாந்தம் போன்ற எல்லா குணங்களினின்றும் விடுபட்டு நின்றேன். இயேசுவே, என்னை இரட்சியும் என்றேன். நானே உன் தெய்வம் என்று சாத்தான் கூறியவாறு தனது கைகளினால் செய்கை காட்ட, ஒரு பெரிய அருவருப்பான வௌவாலின் இறக்கைகளையுடைய பிசாசு வந்து நின்று, இவளை நான் என்ன செய்யட்டும் என்றது.
இவளை நரகிருதயத்தின் ஆழத்தில் கொண்டு போய் விட்டுவிடு. அந்த வேதனையால் வாதிக்கப்பட்டால் என்னை நோக்கிக் கூப்பிடுவாள் என்றான் சாத்தான். நான் இழுத்துச் செல்லப்பட்டேன். இயேசப்பா, நானேன் இங்கிருக்க வேண்டும். இயேசப்பா, இறங்கும். இல்லாவிடில் மரிப்பது நலம் என்றேன். உடனே நான் இருந்திடத்தை பளிச்சென்று ஒரு ஒளி நிரப்பிற்று. என் ஆண்டவர் இயேசுவைக் கண்டேன். அவர் என்னை தனது கரத்தில் ஏந்தி என்னில்லத்தில் கொண்டு வந்து விட்டார். என் கன்னங்களின் வழியாய் கண்ணீர் வழிந்தோட, இயேசப்பா, நீர் எங்கு சென்றிருந்தீர் எனக் கேட்டதற்கு, மகளே, நரகம் என்பது உண்மை. நீயே அதை அனுபவிக்கும் வரை அதன் நிச்சயத்தை முற்றிலும் அறிய இயலாது. இப்பொழுது நீ உண்மையை அறிவாய். மற்றவர்களுக்கு நீ அதைப்பற்றி இப்பொழுது சொல்லியலும் அது முற்றிலும் உண்மை. சந்தேகமே இல்லை என்பதை உணரத்தான் இப்படிச் செய்தேன் என்றார் இயேசப்பா. நான் என் பலவீனத்தின் மிகுதியாலும் என் ஆவி ஆத்துமா சோர்ப்பினாலும் அப்படியே மயங்கி கர்த்தரின் கரத்தில் வீழ்ந்தேன். கர்த்தர் என்னை முற்றிலுமாக மீட்டுக்கொண்டாலும் நான் சாத்தானின் நரக இருதயத்தினுள் சென்று வந்ததினால் நான் என் குடும்பத்தை விட்டு, என் ஏசப்பாவை விட்டு, என்னுடைய சொந்தங்களை விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்பது போன்ற ஒரு சோர்வு இருந்தது. அதற்குப் பின் நான் வீட்டிலிருந்த நாட்களில் இந்த சோர்ப்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. இந்த நரகத்தின் திடுக்கிடும் சொந்த அனுபவம் எப்பொழுதும் என் கண் முன் இருந்து கொண்டே இருந்தது. இந்த பிரமையிலிருந்து நான் மீள அநேக நாட்கள் பிடித்தது. அவாந்திரவெளியின் காரிருள் நரகத்தின் மிக பயங்கரமான உண்மைகளை நான் தெளிவாக்கெழுத ஒவ்வொரு இரவும் நானும் கர்த்தராகிய இயேசுவும் நரகத்தில் பல பகுதிகளுக்கு சென்று வந்தோம். எந்த சமயம் நரகத்தின் இருதயத்தின் அருகே செல்ல வேண்டியிருந்ததோ அந்த நேரத்தில் எல்லாம் இயேசப்பாவின் கரங்களை இறுக பிடித்து கொண்டேன். ஏனென்றால் என் சொந்த அனுபவம் என் சிந்தையை விட்டு அகலவே இல்லை. அநேகாத்துமாக்களை ரட்சிக்கும் வண்ணம் இவ்வனுபவங்களினூடே கடந்து சென்றேன். ஒவ்வொரு தடவையும் நான் திரும்பி என் குடும்பத்தாருடன் நான் இருக்கிறேன் என்றால் கர்த்தரின் பெரிதான கிருபைதான். இந்த தடவை நாங்கள் செல்லும் வழியில் ஒரு கூட்டம் பிசாசுகள் பாடுவதும் சாத்தானுக்கு மகிமையைச் செலுத்துவதும் மந்திரங்களோதுவதுமான சத்தம் கேட்டது. மகளே, அவைகளின் சத்தத்தை இப்பொழுது நீ கேட்பாய் என்றார் இயேசப்பா. நாம் யாவரும் இந்த வீட்டிற்குச் சென்று அங்குள்ளவர்களை வாதிப்போம். இவைகளை நாம் சரிவரச் செய்தால் நமது தலைவன் சாத்தானிடமிருந்து இன்னும் அதிக வல்லமையை பெறுவோம். ஓ, எல்லாரும் வாருங்கள், நாம் யாவரும் அவர்களுக்கு அதிக வருத்தத்தையும் பலவீனத்தையும் வேதனையும் கொடுப்போம் என்று சொல்லி அவைகளாடவும் பாடவும் சாத்தானை வணங்கவும் முற்பட்டன. நாம் மிகவும் கவனமாகிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசமாயிருப்பவர்கள் அந்த இயேசு என்ற நாமத்தினால் நம் யாவரையும் துரத்தி விடுவார்கள். எனவே இயேசுவைப் பற்றியும் அவருடைய நாமத்தின் வல்லமையையும் உணர்ந்தவரின் வீடுகளுக்கு செல்ல வேண்டாம், கவனம் என்றன. எனது தூதர்கள் என்னுடைய பிள்ளைகளின் வீடுகளை இவ்வகை பிசாசுகளின் பிடியினின்று விடுவித்துக் காக்கின்றனர். இவ்வகை பிசாசுகளின் தந்திரம் என் பிள்ளைகளின் வீடுகளில் பலிப்பதில்லை. இதுவுமன்றி இரட்சிக்கப்படாத என்னை அறியாத அநேக இல்லங்களை இத்தூதர்களால் நான் காக்கின்றேன். என் சேனைகளின் தூதர்களில் சிலர் சாத்தானின் சில திட்டங்களை கவிழ்த்துப் போட நான் அவர்களுக்கு கட்டளையிட்டுள்ளேன். மேலும் மகளே, பூமியிலும் காற்று மண்டலத்திலும் அநேக பிசாசுகள் சுற்றித் திரிகின்றன. அவற்றில் சிலவற்றையே நீ காணும்படி செய்தேன், மற்றவைகளை நீ காண முடியாது. இதனால்தான் சுவிசேஷத்தின் சத்தியமானது உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது அவசியமாயிற்று. இந்த சத்தியமே ஒரு மனிதனை விடுதலையாக்க முடியும். நான் இச்சத்தியம் கேட்டவர்களை தீமையினின்று விலக்கிக் காப்பேன். எனது நாமத்தை நம்புகிறவர்களுக்கு விடுதலையும் ஒரு சுதந்திரமும் உண்டு. வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தானுக்கு நீ பயப்பட வேண்டாம், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னை பற்றி இருக்க வேண்டும் என்றார் இயேசப்பா. இவ்வாறாக நாங்கள் நரகத்தில் சென்று கொண்டிருக்கையில் 30 அடி உயரமுள்ள கரிய பெரிய பருத்த மனிதனைச் சந்தித்தோம். அவன் ஒரு தேவதூதனைப் போலிருந்தான். அவன் தனது இடதுகரத்தில் ஒரு பெரிய வட்டவடிவதட்டை மெதுவாகச் சுற்றிக் கொண்டிருந்தான். அங்கு காரிருளும் பற்கடிப்பும் புலம்பலும் அதிகமாயிருந்தன. இயேசப்பா, இது என்ன என்றேன். இந்திடத்திற்கு அவாந்திரவெளியில் காரிருள் என்று பெயர் என்றார். அம்மனிதனுக்கு இறக்கைகளில்லை. அவன் அந்த தட்டை வீசி எறிந்துவிட ஆயத்தப்பட்டவனாய் நின்றான். அத்தட்டின் நடுவே அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. அதன் விளிம்பில் காரிருள் சூழ்ந்திருந்தது. அந்த தட்டை சுழற்றி எரியும் வாங்கிலே முன்னும் பின்னும் நகர்ந்து ஒரு டிஸ்கஸ் வீரனைப் போல அந்த தூதன் காணப்பட்டான். கர்த்தரின் மனதில் எழும் சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாக, மகளே, ராஜ்யத்தின் பிள்ளைகள் புறம்பான காரிருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே பற்கடிப்பும் புலம்பலும் இருக்கும் என்றார். அப்படியென்றால் இவர்களும் உடைய ஊழியக்காரர்களா என்றேன்.
நான் அதற்கு ஏசப்பா, ஆம் மகளே, இவர்கள் என் ஊழியக்காரர்கள்தான், பின்மாற்றமாய்ப் போனவர்கள். என்னைக் காட்டிலும் உலகத்தின் ஆசாபாசங்களை அதிகமாய் நேசித்தவர்கள், அதன்பின் தன் தன் பாவத்தில் தீவிரித்தவர்கள். என்னை இவர்கள் அறியாதிருந்தால் நலமாயிருக்கும். மேலும் என்னை நம்பும் மகளே, பாவம் செய்வாயானால் உனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேச ஒரு மத்தியஸ்தருண்டே. நீ உன் பாவங்களை மறைக்காமல் உண்மையாயறிக்கை செய்வாயானால் நான் உன்னை கழுவி சுத்திகரிப்பேன். நீ மனந்திரும்பாத பட்சத்தில் நீ அறியாத நாழிகையிலே நேரத்திலே திடீரென்று நானுன் மேல் வருவேன். வந்து அவிசுவாசிகளோடு உன் பங்கை நியமித்து காரிருளில் தள்ளுவேன் என்றார் ஏசப்பா. இதனை நான் கேட்டுக்கொண்டிருக்கையில் அந்தத் தூதன் தன்கையிலிருந்த தட்டை வேகமாக சுற்றி வெகு தூரமான காரிருளில் எரிய கண்டேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது என்றார் ஏசப்பா. நானும் ஏசப்பாவும் சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த தட்டு சென்ற திக்கை நோக்கி காற்றில் விரைந்து சென்றோம். நாங்கள் அந்த தட்டின் வெளிவிளிம்பில் வந்து நின்று கொண்டு நடப்பதை கவனித்தோம். தட்டின் நடுவில் அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. அந்த கினி கடலில் மக்கள் இங்கும் அங்குமாக நீந்திக் கொண்டிருந்தார்கள். இங்கு பிசாசுகள் இல்லை, ஆனால் ஆத்துமாக்கள் அக்கினிக் கடலில் எரிந்து கொண்டிருந்தன. இந்த தட்டின் வெளியில் பயங்கரமான காரிருள் சூழ்ந்திருந்தது. அந்த காரிருளில் தட்டின் மைய பகுதியிலிருந்து எழுந்த அக்கினி வெளிச்சம் விளிம்பு பகுதியை தெளிவாக காட்டிற்று. சிலாத்துமாக்கள் விளிம்பை நோக்கி நீந்தி வந்தன. ஆனால் ஒரு மறைவான உள்ளிழுக்கும் விசை ஆத்துமாக்களை மறுபடியும் அக்கினி கடலில் இழுத்துப் போட்டன. பின்னெனது தரிசனத்தில் அதே தூதர்கள் முத்திரைகளை உடைப்பதைக் கண்டேன். அநேக நாடுகளும் ராஜ்யங்களும் அவற்றில் இருப்பதைக் கண்டேன். அந்த முத்திரைகளை உடைக்க ஆண்கள், பெண்கள், வாலிபர், இளம்பெண்கள், இப்படி அநேகர் அந்த அக்கினி கடலுக்கு நேராக அனுப்பப்படுவதைக் கண்டேன். அவர்களை தடுக்க யாருமில்லை. ஏசப்பா, தயவு செய்து அவர்களை தடுத்து நிறுத்தும், அக்கினிக் கடலில் தள்ளப்படுகிறார்களே என்று நான் அலறினேன். அதற்கு ஏசப்பா, காதுள்ளவன் கேட்க கடவன், கண்ணுள்ளவன் காணக்கடவன். மகளே, பாவத்தை குறித்தும் துன்மார்க்கத்தை குறித்தும் கடிந்தோபதேசி. என் ஊழியக்காரர் எனக்கு உண்மையாயிருக்க எச்சரி. என்னை நோக்கி எப்பொழுதும் கூப்பிடச் சொல். அவர்களுக்கு இந்நரகத்தை குறித்துச் சொல்லவே இதனூடே உன்னை அழைத்துச் செல்கின்றேன் என்றார். சிலருன்னை நம்ப மறுப்பார்கள். கர்த்தர் நீடிய பொறுமையும் இரக்கமும் உள்ளவர், எனவே ஆணையும் பெண்ணையும் நரகத்திற்கு அனுப்பமாட்டார். ஆனால் என் வார்த்தைகள் யாவும் உண்மையே. மெய்யாகவே பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் இந்த கினி கடலிலே பங்கடைவர் என்றார் ஏசப்பா. ஆம், காதுள்ளவன் கேட்க கடவன். பிரியமானவரே, இந்துலகில் பிறக்குமெல்லாமே மரிப்பது உண்மை. ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஏசப்பாவுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீரா? மரித்த பின் பரலோகம் போக ஒரே வழி ஏசப்பாதான். நித்தியமாக பரலோக வாழ்வு வாழ அவர் பிள்ளையாக மாறுவீரா? குமாரன் கோபங்கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். ஏசப்பாவை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். இரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. கர்த்தர்